we are honored to come before your presence today, lifting up the arms of our president. We pray for your continued blessing and favor to rest upon him. We pray for wisdom from heaven to flood his heart, his mind, and Lord, you will guide him in these challenging times that we're facing today. I pray for your grace and your protection over him. I pray for your grace and protection over our troops and all of our men and women serving in our armed forces. And Father, we... வணக்கம். ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு பின்பு அமெரிக்காவுடைய நிலை, இஸ்ரேலுடைய நிலை எந்த அளவில் மாறி வருகிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவின் எம்பசிஸ்கள், கான்சுலேட்ஸ்கள், அமெரிக்காவின் கம்பெனிஸ்கள், பேங்குகள் அனைத்துமே இன்னைக்கு மூடப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்ல எங்கேயுமே அமெரிக்காவுடைய கான்சுலேட்ஸ் அல்ல எம்பசிஸ்கள் இனி வேலை பார்க்கவில்லை. இதை தாண்டி துபாய் போன்ற நகரம், அங்க நடந்த மிசைல் மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்கு பின்பு 90% அங்க இருக்கக்கூடிய மால்ஸ், அங்க இருக்கக்கூடிய மற்ற மிக முக்கியமான இடங்கள், பில்டிங்ஸ்கள் அனைத்துமே விரிச்சோடி கிடைக்கிறது. 90% மக்கள் ரோட்டில் இருந்து காணவில்லை. இது மட்டுமல்ல, பஹ்ரைன், கத்தர், சவுதி அரேபியா, மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுடைய நிலையும் இப்படித்தான் இருக்கிறது. மிக முக்கியமாக ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன், எந்த கச்சா எண்ணெயை அவர்கள் எடுத்து மற்ற நாடுகளுக்கு விற்பார்களோ அதில் 70% வரை ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நிற்கிறார்கள். அதாவது எந்த விதமான மேனுஃபேக்சரிங் நடக்கவில்லை, எந்த விதமான கச்சா எண்ணெயும் அவர்கள் எடுக்கவில்லை. திஸ் இஸ் வாட் த சிச்சுவேஷன் ஆஃப் மிடில் ஈஸ்ட் டுடே. இதை தாண்டி முதல் முறையாக ஈரான் கையில் இருக்கக்கூடிய மிக பெரிய ஆயுதங்கள் குர்ரம் ஷஹர் 4, காய்பார் மற்றும் ஃபதே என்கிற இந்த 3 மிசைல்ஸ்களை அவர்கள் நேற்றிலிருந்து ஏவ தொடங்கி இருக்கிறார்கள். முக்கியமாக அமெரிக்கன் மிலிட்டரி பேஸ் இன் குவைத், இங்க டைரக்ட் ட்ரோன் தாக்குதல் நேற்று நடந்திருக்கிறது. அதை தொடர்ந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பட இடங்கள்ல குர்ரம் ஷஹர் மற்றும் ஃபதே போன்ற மிசைல்ஸ்களை வைத்து தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். ஈரானின் ஃபாரின் மினிஸ்டர் மற்றும் டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் கொடுத்த தகவல் என்ன? நாங்க கடைசி புல்லட் வரை போரிட தயாராக இருக்கிறோம், கடைசி மூச்சு வரை நாங்க போரிட தயாராக இருக்கிறோம். இதற்கு இடையே அமெரிக்கா 3 முறை யூட்டர்ன் அடித்துவிட்டது. அதாவது பேசுறது ஒன்று, செயலில் ஒன்று. ஈரான் எதற்காக தன்னுடைய கடைசி போராக இதை பார்க்கிறது? ஒண்ணு, அமெரிக்கா சொல்லும்படி சரண்டர் ஆகிடணும், அமெரிக்காவிற்கு அடிமையாக வாழணும். எப்படி மற்ற மிடில் ஈஸ்ட் நாடுகள், கத்தர், குவைத், ஓமான், யுஏஇ இது போன்ற நாடுகள் எப்படி அடிமையாக வாழ்கிறார்களோ அதே போன்று நாங்களும் வாழலாம். அப்போ அங்க போய் சரண்டர் ஆயிடலாம். இது ஒரு விட. இல்லைன்னா போரிடலாம், தன்னுடைய உரிமைகளுக்காக போரிடலாம். ஆனால் ஈரானுடைய இந்த போரை சாஃப்டா அண்டர் த டேபிள் ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஷேக்ஸ்களும் சப்போர்ட் செய்ய தொடங்கி விட்டார்கள். காரணம், அமெரிக்கா இல்லை என்றால் ஆயில் ட்ரேடை நடத்த முடியாது, அமெரிக்கா இல்லை என்றால் அவர்களுடைய எக்கனாமி இல்லை என்கிற ஒரு சிச்சுவேஷனில் அவர்கள் தள்ளினார்கள். அதனால் அமெரிக்கா 3 முறை இப்போ யூட்டர்ன் அடித்திருக்கிறது. என்ன இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிகளுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதுல இருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களோட உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். ஒரு சுதந்திர ஊடகம் ஒரு சுதந்திர நாட்டிற்கான தேவை மட்டுமல்ல, அந்த நாட்டிற்கான அடையாளம் கூட. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம்.
அமெரிக்கா பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த முடிவு, நாங்க கிரவுண்ட்ல நேரடியாக ஈரானில் தன்னுடைய ராணுவ படையை அனுப்ப போகிறோம் என்று. இந்த போரே ஒரு இல்லீகல் போர். அதாவது அமெரிக்காவின் பார்லிமெண்ட்ல இருந்து எந்த விதமான அப்ரூவலும் கிடைக்கவில்லை. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லா படி ஆளும் கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேருமே இணைந்து ஒரு போருக்கான முடிவை எடுத்தால் மட்டும்தான் அந்த போரில் இறங்க முடியும். ஆனால் இங்கே எந்த விதமான பர்மிஷனும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப், அதனால்தான் பல நபர்கள் கூறுகிறார்கள், இட் இஸ் அ வார் ஆஃப் டொனால்ட் ட்ரம்ப், இட் இஸ் நாட் அ வார் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்காவுடைய போர் கிடையாது இது. இந்த விஷயத்தை எடுத்து வைத்த உடனேயே, அதாவது ராணுவத்தை நேரடியாக ஈரானுக்கு அனுப்ப போகிறோம் என்று எடுத்து வைத்த உடனேயே பென்டகன் மற்றும் ஒயிட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் மிக பெரிய கேள்விகளை எழுப்பினார்கள். டொனால்ட் ட்ரம்ப் இல்ல நான் அப்படியெல்லாம் சொல்லல, அப்படியே யூட்டன் அடிச்சிட்டாங்க. He cannot convince Americans anymore. Point number one. Point number two, the second situation was that many of the weapons possible to be deployed from America bases, then all American bases and the Middle East are now being destroyed. A very few are still functioning, only about 10 to 15%. அமெரிக்க போர் விமானங்கள், போர் கப்பல், போர் மிசைல்ஸ்கள், பிளைட்ஸ்கள், ஜெட்ஸ்கள் எதுவாக இருந்தாலும், எதையெல்லாம் அமெரிக்கா மிடில் ஈஸ்டருக்கு கொடுத்ததோ அனைத்துமே டெஸ்ட்ராய் ஆகிவிட்டது. வெறும் 10-15% மட்டும் தான் இப்போ அங்க செயலில் இருக்கிறது. அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த பிளானே இந்த இடத்துல இருந்து அப்படியே டஃப்ல, ஒட்டுமொத்த பிளானே இப்போ அப்சைட் டவுன் ஆகிவிட்டது. அந்த பிளானிற்கு எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அண்ட் the Iranians are saying that we will fight till the last bullet. Just mind this word. That we will fight till the last minute. இதற்கு முன்பு 12 நாட்களுக்கான ஒரு போர் நடந்தது. அந்த 12 நாட்களில் எந்த அளவில் ஈரான் ஒரு வீக்காக இருந்ததோ, இஸ்ரேல் தான் தாக்கியது. இஸ்ரேலை கூட ஈரானால் தாக்கு பிடிக்க முடியாது. ஆனால் இந்த முறை அமெரிக்கா and Israel, they both put together started this war. ரெண்டு பேருமே இணைந்து இந்த போரில் குறித்திருக்கிறார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல காரணங்களும் இருக்கு. ஈரான் தொடர்ந்து அமெரிக்காவை எதிர்க்கும் போது ஒவ்வொரு முறையும் அமெரிக்கா ஈரான் மீது சாங்ஷன்ஸ்களை விதித்து வந்தது. 1996 ஆண்டு போட்ட சாங்ஷன், 2006 ஆண்டு போட்ட சாங்ஷன், 2012 ஆண்டு, அதுக்கப்புறம் 18 ஆண்டு, ஒவ்வொரு முறையும் ஈரானை கண்ட்ரோல் செய்வதற்காக ஈரானுடைய பொருளாதாரத்தை அட்டாக் செய்யக்கூடிய வேலையை பார்த்தார்கள். அதுல இருந்து எப்படியாவது மீள வேண்டும் என்கிற அந்த விஷயம், இதில் தான் சிஸ்டமேட்டிக்காக சைனா தன்னுடைய உதவிகளை கொடுத்து வந்தது. இப்போ வெளிவரக்கூடிய தகவல் படி பார்த்தீர்கள்னா, ரஷ்யா தன்னுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ்களை அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை முறிப்பதற்காக, அமெரிக்கன் வார்ஷிப்பை பற்றி, அமெரிக்கன் கவுன்சிலேட்ஸ்களை பற்றி, அமெரிக்கன் ஏர்பேசஸ்களை பற்றி தொடர்ந்து கொடுத்து வருகிறது. இதற்கான பிரிப்பரேஷன், ஹோம்வொர்க் ஏற்கனவே ரஷ்யா யுக்ரைன் போரின் போது செய்தது. யுக்ரைன் போரின் போது எந்த அமெரிக்க பேசஸ்களை பற்றி அவர்கள் தகவல் சேர்த்தார்களோ அந்த அனைத்து இன்ஃபர்மேஷனையுமே லைவ், அப் டு டேட், ஆன் ரெக்கார்ட் ரஷ்யா இன்னைக்கு ஈரானிடம் கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். ஈரான் இஸ் அ மச் லார்ஜர் கண்ட்ரி, நாட் லைக் ஈராக். ஈராக்கை இவர்கள் எப்படியாவது கைப்பற்றி விட்டார்கள். ஆனால் அமெரிக்கா இந்த விஷயத்தை மறந்து விட்டது. ஈரான் இஸ் நாட் லைக் ஈராக். அமெரிக்காவுடைய கிரவுண்ட் ட்ரூப் ஈரானில் இறங்கி தாக்குதலை நடத்த முடியாது, அவ்வளவு சுலபமாக நடத்த முடியாது. காரணம், ஆப்கானிஸ்தானில் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்களை நீங்க பார்த்தீர்களோ அதை விட பல மடங்கு அதிகமான காம்ப்ளிகேஷன்ஸ்களை இங்க நீங்க பார்க்க போறீர்கள். இது எல்லாமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏஜென்சிகள் இவர்களுக்கு புரிய வைத்த விஷயம். இங்க இருந்தும் அவர்கள் பேக்ஃபுட்டில் இறங்குகிறார்கள். அதாவது முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப் பேக்ஃபுட்டில் வருகிறார். Now Donald Trump says that make Iran great again. அதாவது now Iran should say sorry, they should surrender. And ஏன்னா முன் வச்ச கால பின்வைக்க முடியவில்லையே, மூக்கு அறுபட்டு போச்சு. Israel and America wants to change the regime.
சேஞ்ச் பண்ணி அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தை மாற்றி தன்னுடைய ஆளை அங்க அமர வைப்பதற்கான அந்த முயற்சியை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இப்ப இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா, நேற்று டொனால்ட் ட்ரம்ப் போட்ட அந்த ட்வீட் படிக்கிறேன், கேளுங்கள். There will be no deal with Iran except unconditional surrender. Iran will have a great future. Make Iran great again. மீகா. அதாவது ஈரானிடம் எந்த விதமான டீல், எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் தயாராகவில்லை. ஈரான் ஷுட் கம் வித் அன்கண்டிஷனல் சரெண்டர். ஐயா சாமி, நீங்க தான் கடவுள், நீங்கள் தான் எல்லாருமே, பிளீஸ் மன்னிச்சிருங்க, அப்படியே காலில் வந்து விலகணுமா ஈரான். அப்போதான் ஈரான் நாங்க மன்னிச்சு விடுவோம். அப்போதான் ஈரானுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும். நாங்க ஈரானை மீண்டும் ஒரு முறை கிரேட் ஈரானாக மாற்றுவோம் என்கிற விஷயத்தை டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வைக்கிறார். How much arrogance does this man has? There will be no deal with Iran except unconditional surrender. இவருடைய முழு பிளானை நீங்க கேட்டீர்கள்ல, சரண்டர் ஆகணுமாம் ஈரான் முதலில். ஆஃப்டர் தட் the selection of the great and acceptable leader. We and many of our wonderful and very brave allies and partners will work tirelessly to bring Iran back. அதாவது நீங்க மன்னிப்பு கேட்பீர்கள், அதற்கு பின்பு நாங்க இந்த நபர் தான் உங்களுடைய எதிர்காலம் என்று யாரை நாங்க கை காட்டுகிறோமோ அந்த நபர் தான் இந்த நாட்டுடைய தலையெழுத்தை மாற்றுவார். அதாவது எங்களுடைய ஆளை நாங்க கொண்டாந்து உட்கார வைப்போம். So this is what the plan. Now he also says the supreme leader அலி கமனேயோடைய இடத்தில் அடுத்த தலைவர் யாராக இருக்க வேண்டும் என்கிற அந்த முடிவையும் நாங்கள் தான் எடுப்போம். எந்த நாடாவது இதை ஏற்றுக்கொள்ளுமா? எந்த சுதந்திர நாடாவது இதை ஏற்றுக்கொள்ளுமா? அதாவது இதையெல்லாம் நீங்க அக்செப்ட் செய்தீர்கள்னா மேக் ஈரான் கிரேட் அகைன் என்கிற இந்த விஷயத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். அண்ட் இப்படிக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்கிற இந்த செய்தி. இந்த இடத்துல ஒரு கேள்வி, if American military enters into Iran, what will happen? இதெல்லாம் நீங்க பேசுறீங்க, பட் அமெரிக்கா ராணுவம் இதுக்குள்ள வந்துச்சுன்னா, ஈரானுக்குள்ள புகுந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் உடைய ஆன்சர் என்ன? we are waiting, please come, let them come and then we will show. நாங்க காத்துக்கொண்டுதானே இருக்கிறோம், உங்களால் முடிஞ்சிருச்சுன்னா உள்ள வாங்க. He explained, we are ready to fight till the last breath. கடைசி மூச்சு வரை நாங்க போரிடுவதற்கு தயாராகி விட்டோம். பார்த்து சிபிசி நியூஸ் இவருக்கு கொடுத்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூடைய இந்த பைட்டை நான் போட்டு காட்டுகிறேன். பிளீஸ் பாருங்கள், ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டருடைய பதில் என்னவாக இருந்தது. ஒரு ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்வி, அதற்கு அவர் கொடுக்கக்கூடிய பதில் பாருங்கள். So you can see, the quality of our missiles, how much they are upgraded after the last war, because we learned lots of lessons, and we are prepared for any other eventuality, even a ground invasion. So our soldiers are prepared for any scenario. When I said that we are waiting for them, it didn't mean that we are waiting for continuation of the war. No, but we have prepared ourselves to confront with any scenario, with any eventuality, any possibility, and we know that we can handle that. Are your allies Russia and China helping you? Well, they are supporting us politically and otherwise. இந்த இடத்தில் 4 விஷயங்கள் புரிகிறது. இந்த 4 விஷயங்களை நீங்க கவனித்து பார்த்தீர்கள்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அமெரிக்கா பேசஸ் இன் மிடில் ஈஸ்ட் கம்ப்ளீட்லி எலிமினேட்டட். ஈரானுடைய முடிவு, அமெரிக்காவுடைய மிலிட்டரி பேஸ் எங்கெல்லாம் இருக்கிறது, மிடில் ஈஸ்ட்ல எங்கெல்லாம் இருக்கிறது, அதை நாங்க அழிப்போம், அதை அழித்தே தான் தீருவோம். 2வது மெசேஜ் என்ன? இந்த அனைத்து பேசஸ்களையும் அழித்த பின்பு மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் should now work independently, handling their own security. அமெரிக்கா எப்படி தாதா போன்ற நான் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இல்லையா? இதற்கு மேல் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள் தன்னுடைய செக்யூரிட்டியை தானாகவே பார்த்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய சுதந்திரத்தை தானாகவே பார்த்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிக் கண்ட்ரீஸ், their role in
coming time should be aggressive towards Israel. இஸ்லாமிக் நாடுகள் இஸ்ரேல் மீது தன்னுடைய கடுமையான காட்டத்தை காட்ட வேண்டும். காரணம், இஸ்ரேல் நடத்திய தாண்டவம் காசா ஸ்ட்ரிப். இதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஏராளமான நாடுகள் காசாவில் நடந்த தவறை நிச்சயமாக கண்டித்திருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவுடன் கைகோர்த்து அடிமையாக இத்தனை வருஷம் வேலை பார்த்து விட்டார்கள், அடிமையாக இருந்து விட்டார்கள். இவர்களால் பேச முடியவில்லை. ஈரான் மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது சிச்சுவேஷன், in this place whatever regime change happens in Iran or not, ஈரான்ல regime change நடந்தாலும் நடக்கலைனாலும், if people from Iran are fleeing, taking refuge in Turkey, Israel is not hesitating to call them the second Iran. இப்போ ஈரான்ல இருந்து பல நபர்கள் டர்க்கி நாட்டில் போய் அடைக்கலம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ அடுத்த டார்கெட், இஸ்ரேலோட அடுத்த டார்கெட் டர்க்கியாக மாறிவிட்டது. அப்போ மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகளும் நாளைக்கு இதே போன்றுதான் டார்கெட் செய்யப்படுவார்கள். அமெரிக்கா இஸ்ரேலுடைய இந்த அட்டாக்கை, இந்த சதியை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். ஈரான்ல இருந்து டர்க்கி போனா டர்க்கியும் நீங்க டார்கெட் செய்யுங்க. நாளைக்கு ஈரான்ல இருந்து சவுதி அரேபியாவுக்கு போனா அங்கேயும் டார்கெட் செய்யுங்க, அங்கேயும் அட்டாக் செய்யுங்க. இதுதான் இவர்களுடைய முடிவா என்கிற இந்த விஷயம். மூன்றாவது சிச்சுவேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா, அலி கமனே அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை ப்ரொடெஸ்ட், டெமான்ஸ்ட்ரேஷன் அனைத்துமே நடந்தது. ஆனால் ஒவ்வொரு சிட்டிசனுமே இன்னைக்கு ஈரான்ல இருக்கக்கூடிய நபர் சேஃபாக, யுனைட்டாக தன்னை பார்த்து கொண்டார். இன்னைக்கு இந்த நபருடைய மரணத்திற்கு பின்பு எக்கனாமியாக இருக்கட்டும், அமெரிக்கா இந்த நாட்டை அழிப்பதாக இருக்கட்டும், அல்ல அமெரிக்கர்கள் ஒட்டுமொத்த ஈரானை தன் கைவசப்படுத்த அந்த முயற்சியாக இருக்கட்டும், அனைத்துமே இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் மனதில் தெளிவாக புரிந்திருக்கிறது. நான்காவது விளக்கம், ஈரானின் பிரசிடென்ட் மொசாத் பசக்ஷேன் இவர் கொடுத்த 2 ஸ்டேட்மெண்ட்களை நீங்க மிக முக்கியமாக பார்க்கணும். He said some countries have started mediation effort. ஒரு சில நாடுகள் அந்த மத்தியத்துவ சமாதான பேச்சுவார்த்தைக்கு முன் வந்திருக்கிறார்கள். Our answer is very very clear. Please understand, we are committed to temporary peace in region. நாங்க எங்களுடைய இடத்தில் ஒரு பீஸ் இருக்கு, நாங்க நிச்சயமாக தயாரிக்கிறோம். டெம்பரரியா நாங்க பீஸுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் but we have no hesitation at all in protecting our country, dignity and rights. ஆனால் நாங்க எங்களுடைய நாட்டின் உரிமை, சுதந்திரம், டிக்னிட்டிக்கு, மரியாதைக்கு ஒரு துளி கூட பங்கம் வரவிட மாட்டோம். Those who are mediating should understand that attacks kept happening on us. மீடியேஷனுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் புரிந்து கொள்ளுங்கள், எங்கள் மீது தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. We should bow down. நாங்க தலை குனியணுமா? No. We will never bow down. This will never happen. ஈரானின் பிரசிடென்ட் தெளிவாக எடுத்து வைத்த விஷயம். இரண்டாவது, the purpose of mediation should be showed to those people who underestimated Iranian people and ignited the fire of provocation. அதாவது எங்கள் மீது யார் தாக்குதலை நடத்தினார்களோ அவர்களிடம் போய் நீங்க பேச்சுவார்த்தை நடத்துங்கள், எங்களிடம் நீங்க பேச்சுவார்த்தைக்கு வர தேவையில்லை. தாக்குதலை அவர்கள் நடத்தினார்கள், நாங்க நடத்தவில்லை. எங்களுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகளை அவர்கள் தான் கொன்றார்கள், நாங்க போய் யாரையுமே கொள்ளவில்லை. எங்களுடைய சுப்ரீம் லீடரை அவர்கள் தான் கொன்றார்கள், நாங்க யாரையுமே கொள்ளவில்லை. Iran is refusing for mediation. Iran has been refusing for talks from the beginning. Iran wants to change the situation in Middle East. Iran wants to keep Israel confined to its own country. Iran இஸ்ரேலை அவர்களுடைய நாட்டிற்குள்ளே கன்ஃபைன் செய்ய வைக்கிறார்கள். உங்களுடைய வேலை எங்களுடைய நாட்டை திருத்துவதோ, எங்கள் நாட்டில் என்ன நடக்கிறதோ அதை பற்றி கவலைப்படுவதில்லை. எங்களுடைய பாதுகாப்பிற்காக நாங்க என்ன செய்தாலும் நாங்க உங்கள்கிட்ட உதவி கேட்க வரவில்லை. நீங்க உங்க நாட்டை பார்த்துக்கோங்க, நாங்க எங்க நாட்டை பார்த்துக் கொள்கிறோம். கடைசியாக a lesson to America. அமெரிக்காவிற்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும். அந்த பாடம் என்ன? உங்களுடைய லிமிட் இவ்வளவுதான். உன்னுடைய லிமிட்டில் நீ இருந்து கொள். யுனைடெட் நேஷன் நியூக்ளியர் கமிட்டி, நியூக்ளியர் வெப்பன் ஈரானின் கிடையாது என்கிற ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்த பின்பு கூட ஈரான் மீது எதற்காக தாக்குதல் நடந்தது? அதாவது யுஎனுடைய ஒரு ஒபிஷியல் ரிப்போர்ட், ஒரு டீம் அங்கு போய் அலசி ஆராய்ந்து
ஒரு மிக முக்கியமான ரிப்போர்ட்டை கொடுத்த பின்பு கூட நீங்க கேட்கவில்லை. இப்போ டொனால்ட் ட்ரம்ப்புடைய நிலை என்னவாக இருக்கு நீங்க பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்தால் உங்களுக்கு சிரிப்பு வரும். மத குருக்களை வைத்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்கிறார். அந்த அளவில் பிரஷர் இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் மீது. பாருங்கள். We are honored to come before your presence today, lifting up the arms of our president. We pray for your continued blessing and favor to rest upon him. We pray for wisdom from heaven to flood his heart, his mind, and Lord, you will guide him in these challenging times that we're facing today. I pray for your grace and your protection over him. I pray for your grace and protection over our troops and all of our men and women serving in our armed forces. And Father, we இதற்கான காரணம் என்னவென்று தெரியுமா? ஆயில் எக்ஸ்போர்ட் 1.5 மில்லியன் பேரல் பர் டே. ஈரானுடைய அந்த பகுதியுடைய ஆயில் எக்ஸ்போர்ட் 1.5 மில்லியன் பேரல் பர் டே. $60 பர் பேரல் வைத்தால் கூட 38 பில்லியன் ஆனுவலி இவர்களோட ரெவென்யூ வந்தது. இந்திய பண மதிப்புப்படி 3.5 லாக் crore per year ஈரானுடைய. இந்த சிச்சுவேஷன் ஏற்பட்ட உடனேயே, சாங்ஷன்ஸ் அமெரிக்கா ஈரான் மீது போட்ட உடனே சைனா முன் வந்து 90% எக்ஸ்போர்ட்டை தன்னுடைய நாட்டிற்கு வாங்க தொடங்கியது. 1.5 மில்லியன் பேரல் பர் டேவாக இருந்த இந்த ட்ரேட் இப்போ சைனாவிடம் மாறியதற்கு பின்பு 2.1 மில்லியன் பேரல் பர் டேவாக உயர்ந்து விட்டது. இந்த லாபமும் நேரடியாக ஈரானுக்கு தான் போகிறது. வெப்பன் டீல்ஸ் that happened with ரஷ்யா அடுத்த கட்ட உதவியை ஈரானுக்கு கொடுத்திருக்கிறது. கடைசியாக ஒரு சில படங்களை நான் காட்டுகிறேன். இந்த படங்களை பாருங்கள். ஈரான் இஸ்ரேல் மீது தாக்கியதற்கு பின்பு எந்த விதத்தில் சிதைந்து போய் கிடக்கிறது இஸ்ரேல் என்று. இதே போன்ற காட்சிகள் தான் ஈரான்ல இருந்து வருகிறது. ஆனால் ஈரானுடைய தாக்குதல் அவர்களுடைய நாட்டை காப்பாற்றுவதற்காக, இஸ்ரேலுடைய தாக்குதல், அமெரிக்காவுடைய தாக்குதல் அத்துமீறி இன்னொரு நாட்டில் மூக்கை நுழைத்து இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை கவர்த்து தனக்கு லாபத்தை தேடிக் கொள்வதற்காக இவர்கள் நடத்திய அந்த நாடகத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறது ஈரான். இந்த காட்சிகளை பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். எந்த அளவில் பேராசை 2 நாடுகளை, ஒரு நாட்டை தாக்க வைத்தது. அந்த ஒரு நாடு பதிலடி கொடுத்த போது கிட்டத்தட்ட 13 நாடுகள் இன்னைக்கு சிதைந்து கிடக்கிறது. ஒட்டுமொத்த உலகத்துடைய எக்கனாமி சிதைந்து கிடக்கிறது. ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகள் இன்னைக்கு பயந்து போயிருக்கிறார்கள். இந்த தாக்குதலுக்கான தாக்கம் இந்தியா வாசல் வரை வந்துவிட்டது. இந்திய நேவி அவர்களுடைய அழைப்பினால் வந்த ஒரு கப்பல், அதை அமெரிக்கா கோழைத்தனமாக அடித்திருக்கிறது. இந்தியாவிடம் எந்த விதமான எண்ணெயும் கிடையாது. 25 நாட்களுக்கான எண்ணெய் தான். தைரியமாக அந்த எண்ணெயை கூட எந்த நாட்டிலிருந்து எங்களுக்கு குறைந்த விலைக்கு கிடைக்கிறதோ, எந்த நாட்டிலிருந்து எங்களுக்கு லாபம் கிடைக்கிறதோ அந்த நாட்டிலிருந்து நாங்க வாங்குவோம் என்ற அந்த வார்த்தை கூட கூற முடியாமல் நரேந்திர மோடி அண்ட் ஹிஸ் கவர்மெண்ட் இஸ் கோயிங் பேக் டு அமெரிக்கா. சார், ரஷ்யா கிட்ட இருந்து நாங்க கச்சா எண்ணெயை வாங்கிக்கலாமா? அப்போ அங்க இருந்து உத்தரவு கிடைக்கிறது, போயிட்டு போ, பொழைச்சு போ, 30 நாட்களுக்கு உங்களுக்கு நாங்க அவகாசம் கொடுக்கிறோம். இன்னைக்கு வரை அந்த ட்ரேட் டீலில் கையெழுத்து போடப்படவில்லை. இல்லீகலாக டொனால்ட் ட்ரம்ப் இஸ் த்ரெட்டனிங், பிளாக்மெயிலிங் Indian Prime Minister Narendra Modi, and Narendra Modi had surrendered to America. America's wish and will. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.